Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் நிறை மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் ஒரே வாரத்தில் டெலிவரி ஆகிடும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நிறை மாதத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இல்லைடா இன்னும் ஒரு இதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குதே, நமக்கு எப்போ தான் டெலிவரி ஆக போகுது, டியூ டேட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது, இல்லை இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது, எல்லோரும் சொன்னாங்களே, அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோரும் சொன்னாங்களே முன்னாடியே பிறந்துருன்னு சொன்னாங்களே, இல்லைனா டியூ டேட்டுக்கு கரெக்டாக அப்போ தான் பிறக்கும்னு சொன்னாங்களே, ஸோ நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும், என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றதுல ஒரு ஆர்வம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிற சில சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, கரெக்டாக உங்களுக்கு ஒரு வாரம் இல்லை மேக்ஸிமம் 10 டேஸில் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு, கரு வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை பயன்படுத்தி செஞ்ச ஹெல்த் மிக்சஸ், ரைஸ் கஞ்சி மிக்சஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான சூப்பரான ஒரு ஹெல்தி ரெடி டு ட்ரிங்க் மிக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. 5 பொருள், அதுவும் ஹெல்த்தியான 5 பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 599க்கு இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மில்கில் மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி, அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது, பலன் நிறைந்தது, சத்துக்கள் நிறைந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3rd ட்ரைமஸ்டரில் டெலிவரிக்கு முன்னாடி அந்த நிறை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியில் முதல் அறிகுறியே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளே அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அது வரைக்கும் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் தான், கண்டிப்பாக இல்லாமல் இல்லை. ப்ரெக்னன்சி அப்படின்னாலே கொஞ்சம் அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்க தான் செய்யும். நார்மலாக நம்ம இருந்த மாதிரி இருக்க மாட்டோம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து வந்து லேபர் டைம் வந்துருச்சு, அடுத்து ஒரு வாரத்தில் டெலிவரி ஆக போகுது அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதாவது சொல்லுவாங்க திணறடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திணறல், மூச்சு திணறல், அடுத்தவங்க கிட்ட பேசக்கூட உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜி லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்தாலே ரொம்ப எனர்ஜி லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பெரியவங்களே அந்த காலத்தில் பார்த்தா சொல்லிடுவாங்க, என்ன இவ்வளோ கிறக்கமாக இவ்வளோ இதாகிட்ட அப்படின்னா, இப்போவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ உனக்கு இன்னும் ஒரு 10 நாளில் இப்போ குழந்தை பிறந்துரும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வயசானவங்கள்லாம் பார்த்தாங்கன்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட அந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அடுத்து 2வது சிம்டம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, உங்களோட பெல்லி, அதாவது ப்ரெக்னென்சி பெல்லி வந்து அது வரைக்கும் நல்ல மேலே ஏறி இருக்கும். டெலிவரி ஆக போகுது, இன்னும் ஒரு 1 வீக்கில் டெலிவரி ஆகிடும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த வயிறு வந்து நல்லா இறக்கம் கொடுத்து மேலில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி விழுந்துடும். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வயிறு வந்து உங்கள் 2 தொடைகளுக்கு இடையில் வந்து இடிக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் அந்த லாஸ்ட் டெலிவரிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செக்கப் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாட்டர் லெவல் செக் பண்ணும்போது வாட்டர் லெவல் குறைஞ்சிரும். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறையாது, குழந்தைக்கு ஆபத்தாகிற அளவுக்கு குறையாது, லைட்டாக அந்த லீக்கேஜ் அந்த இது வந்து டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ கொஞ்சம் அந்த வாட்டர் லெவல் குறைவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாடி வந்து லேபருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, வாட்டர் லெவல் வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து பெயின், ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ அந்த பெயின் வந்து போயிட்டே இருக்கும், சூட்டு வலின்னு கூட சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். அது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து லேபருக்கு உங்கள் பாடி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு, உங்களோட யுட்ரைன் கான்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சமாக அந்த பெயின் வந்து போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த
பெயின், அதாவது நீங்கள் நார்மலாக லாஸ்ட் நிறை மாதத்தில் செக்கப் போகும்போது டாக்டரே சொல்லி அனுப்புவாங்க, உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் வந்து இருக்குது, அதாவது லீக்கேஜ் மீன்ஸ் ஏதாவது ப்ளீடிங்கோ இல்லை ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜோ ரொம்ப இருந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெட்டாக பிளடியாக ஏதாவது பிளடி ஷோ தெரிஞ்சாலோ இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப திக்காக ரொம்ப இதாக வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் இமீடியட்டாக வந்து டாக்டரை பார்த்துடணும். பட் அப்படி ஆகி ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது வரைக்கும் வந்து நமக்கு பெண் உறுப்பில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்காது. அந்த டெலிவரி டைம் வந்தது உடனே பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நமக்கு மூக்கில் வந்து அந்த மியூக்கஸ் சளி வருது இல்லையா, அந்த மாதிரி பெண் உறுப்புலேருந்து அப்பப்போ பிசுன்னு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மியூக்கஸ் ப்ளக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கர்ப்பப்பை வாயில் இயற்கையாகவே வந்து ஆஃப்டர் டெலிவரி, அதாவது ப்ரெக்னென்சி குழந்தைக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் பாதிச்சிடக்கூடாது, கர்ப்பப்பைக்குள்ளே எந்த விதமான கிருமிகளும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மியூக்கஸ் ப்ளக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பப்பை வாயை இப்படி அடைச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு லேபருக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த மியூக்கஸ் ப்ளக் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதோட அறிகுறி தான். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் டெலிவரி ஆகிடும். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம், இல்லை எந்த சிம்டம்ஸுமே இல்லாமலும் இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு 2-3 சிம்டம்ஸும் இருக்கலாம். ஸோ எதுவுமே பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலுமே இம்மீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.